ஐயா பெரிய கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்க கம்பாரிசன் படி நீங்க பொறாமையில புழுங்குறீங்களே. இப்ப தெரிதா தம்பி மிதுன் பழனிசாமி எங்க ஃபைட் எப்படி இருக்கும்னு? பெரியார் மண்ணு இல்ல பெரியாரே மண்ணுன்னு சொன்ன பிறகு சீமான பற்றி ஏதாவது ஒரு கேள்வி பதில் துக்ளக்ல வந்துட்டு இருக்கா இல்லையா? அண்ணாமலை சின்ன கொண்டவங்களால பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் இருக்கிறாங்க. ஓபிஎஸ் பிரதமர் மோடியை சந்திச்சா பாக்கியோன்னு காத்து கிடக்கிறாரு. ஓபிஎஸ் விஷயத்துல அவர் மேல சிம்பதி வருது எல்லாத்துக்கும். சந்திப்பு நடைபெறக்கு வாய்ப்பு இருக்கா சார்? பொறுத்திருந்து பார்ப்போம். Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி சார் இருக்கிறாரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். மோடி தமிழகம் வருகை, இதனுடைய முக்கியத்துவம் என்னவா இருக்கும் சார்? பிரதமர் நம்ம மாநிலத்துக்கு வராரு, அதுல ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் நான் உறுதியா பார்க்கல. வழக்கமா பிரதமர் பல மாநிலங்களுக்கு வர்ற மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கும் வர்றதா தான் நான் பார்க்குறேன். தமிழக அரசியல் குறித்து ஏதாவது மோடிக்கு கணக்கு இருக்குமா? தமிழக அரசியல் குறித்து எங்க கணக்கும் மோடிக்கு கணக்கும் ஏகதேசம் ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். நாங்கள் 2021 சொன்னோம் மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு சொன்னோம். இன்னைக்கு வர மோடிஜி சம்பந்தப்பட்ட ஏதாவது இதுக்காக சசிகலா அம்மையார் வந்திருக்காங்களா? தினகரனையும் சசிகலா அம்மையாரையும் எங்கள் டீம் தான் செக்ரிகேட் பண்ணி 4 மணிக்கு அண்ணாமலை அன்னைக்கு ட்விட்டர், இன்னைக்கு எக்ஸ் வலைத்தளம், அதில் வாழ்த்து தெரிவித்தார். 5 மணிக்கு நேரில் பிறந்தநாள் வாழ்த்து சொன்னார் 2 வருஷத்துக்கு முன்னாடி. காரணம், எடப்பாடிக்கு எதிராக ஒரு அணியை கட்டமைக்கிறது டிடிவி தினகரம் இல்லாமல் முடியாதுங்கிற அந்த சூழ்நிலையில அதை செய்தாங்க. இதுவரை சசிகலா அம்மையார் மோடி சென்றிக்கான ஏதாவது வந்திருக்காங்களா? அப்ப இதுல இது மற்றவங்க சசிகலா அம்மையார் மோடி இதை பற்றி என்ன சொன்னாங்க, ரவீந்திரன் துரைசாமி என்ன சொன்னான், மற்றவங்க என்ன சொன்னாங்க, ரவீந்திரன் துரைசாமி என்ன சொன்னார்? நாம சொன்னது 100க்கு 100 இந்த சசிகலா மோடி விஷயத்துல கரெக்டா நடந்திருக்குது இல்ல. அப்போ நம்ம அன்னைக்கு என்ன கருத்தை சொன்னோம்? காங்கிரஸ் பிடிக்குள்ள திமுக போயிடக்கூடாது, காங்கிரஸுக்கு பிடிக்குள்ள திமுக போயிடக்கூடாது. இதுதான் தமிழ்நாட்டில் மோடியோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அது தினமணி வைத்தியநாதன் மனச்சாட்சிக்கு இது தெரியும், எல்லார் மனச்சாட்சிக்கும் இது தெரியும். ஒரு சிலர் பொய்யான பரப்புரைகளும் கருத்துக்களையும் சொல்லக்கூடியவங்களுக்காக தான் நான் சொல்றேன். ஸோ இந்த கட்டத்துக்குள்ள தான் இண்டோ பாக் வார் சம்பந்தமா ஃபாரின் டெலிகேஷன்ஸுக்கு ஆள் அனுப்பும்போது மோடி யார் அனுப்புனார்? ஸ்டாலினுக்கு ரெப்ரஸன்டேட்டிவ் கனிமொழியை தான் அனுப்புனார். டீமை லீட் பண்ணி அனுப்புனார். உறுப்பினரா 10ஓடு 11 அத்தோட இது ஒன்று எடப்பாடி பழனிசாமிக்கு தம்பித்துறையை அனுப்புனாங்க. சரிதானா? ராஜ்நாத் சிங் நம்பர் 2 இன் த கேபினட், டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவரை அனுப்பி வச்சு கலைஞர் நானே வெளியிட்ட பண்ணாங்க. கலைஞர் நினைவிடத்துக்கு ராஜ்நாத் சிங் போனாரு, அண்ணாமலையே அந்த நினைவிடத்துக்கு போக வேண்டியதாயிடுச்சு. கனிமொழியை தள்ளி நிற்க சொல்லிட்டு அண்ணாமலையை ஸ்டாலின் முன்ன அந்த இடத்துக்குள்ள கலைஞர் நினைவிடத்துக்குள்ள அண்ணாமலையை வர வைக்கக்கூடிய சூழ்நிலையை ஸ்டாலினும் அதை திறம்பட அதை செயல்படுத்தினார். ஸோ இங்க ஸ்டாலின் கிட்ட அரசியல் பண்ணி காங்கிரஸ் 9 எம்பி வந்துட்டு 10 எம்பி வந்துட்டுங்கிறதா மோடிக்கு கன்சர்ன். எங்களுக்கும் அதுதான் கன்சர்ன். ஆனால் ஸ்டாலின் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக காங்கிரஸ் அலையன்ஸை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறார். இதுதான் ரியல் பொலிட்டிக்ஸ். இந்த ரியல் பொலிட்டிக்ஸை தாண்டி உள்ளது எல்லாமே வதந்திகள், தங்களோட வியாபாரத்துக்கு பண்றது. இப்போ சாணக்கியாவில் ரங்கராஜ் பாண்டே இதை சொல்ல முடியுமா? வியாபாரம் படுத்துறோம் அவருக்கு, சாணக்கியா வியாபாரம் படுத்துறோம். இதுதான் மோடியோட தமிழ்நாட்டோட மேக்ரோ வியூ. சரி, இதுல ஸ்டாலின் இதுக்குள்ள கூட்டணிக்குள்ள வரல. அடுத்து என்ன இருக்கிறதுல எடப்பாடி முக்கியமானவர், 20% வச்சிருக்கிறாரு. இப்ப 20% வச்சிருக்கக்கூடிய எடப்பாடி கிட்ட சீட் பேரம் கரெக்டா வாங்கிடணும், சீட் ஷேரிங்ல கரெக்டா வாங்கிடணும். அதற்கு சீமான மோடி சப்போர்ட்டர்ஸ் ஆப்ஷனா பயன்படுத்துறாங்க. 20% எடப்பாடி தான் பிரியாரிட்டி, பட் 8% சீமான ஆப்ஷனா பயன்படுத்துறாங்க. ஆப்ஷன் பிரியாரிட்டி. ஆடிட்டர் குருமூர்த்தி சீமான ஆப்ஷனா பயன்படுத்துறாரு. நீங்க பெரியார் மண்ணு இல்ல பெரியாரே மண்ணுன்னு சொன்ன பிறகு சீமானை பற்றி ஏதாவது ஒரு கேள்வி பதில் துக்ளக்ல வந்துட்டு இருக்கா இல்லையா? ஏதாவது ஒரு செய்தி, ஏதாவது ஒரு கேள்வி பதில் வந்துட்டு இருக்கா இல்லையா? அதற்கு முன்ன ஏதாவது வந்ததா? அப்ப ஆடிட்டர் குருமூர்த்தி என்டிஏ சிஎம் கேண்டிடேட் ஆட்டு சீமான ஒரு ஆப்ஷனா பயன்படுத்திட்டு இருக்கிறார். அடுத்து அண்ணாமலை மாற்றத்தை மக்கள் விரும்புறாருங்கிறாரு. ரேடிக்கல் லீடர்ஸ் எல்லாம் பெருசா வளர்ந்துட்டாருங்கிறாரு. மாற்றத்தை மக்கள் விரும்புறதா சொல்றாரு. மாற்றத்தை நோக்கி தான் நான் நிற்கிறேங்கிறாரு. சீமான் மரம் ஏறுறதும் ஆடு மாடு மேய்க்கிறதும் மக்களால் விரும்பப்படுங்கிறாரு. சீமான் அண்ணன் கல்லுக்காக நிற்கிறாரு, மற்றவங்க எல்லாம் பிராண்டி விசிக்காக நிற்கிறாருன்றாரு.
பிராண்டிஸ்டிக்கானுக்கிறது ஸ்டாலினையும் எடப்பாடியும் சொல்றாரு. சீமானன் காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறாருங்கிறாரு. அப்போ அண்ணாமலை பிஜேபியோட ஒரு சிஎம் கேண்டிடேட் ஆட்டு பீகார் நிதிஷ்குமார் மாதிரி சீமான ப்ரொஜெக்ட் பண்றாரா இல்லையா? அடுத்து நாங்க ஆர்டி டீம் சசிகலா அம்மையார் மோடிஜி இன்க்ளூசிவ் அலைன்ஸ் ஸ்டேஜில் வர முடியாதுன்னு சொன்னவங்க, நாங்களும் சீமான ஒரு நிதிஷ்குமார் ஆஃப் தமிழ்நாடுங்கிறத நாங்கள் தான் முத ப்ரொஜெக்ட் பண்றோம். அப்போ ஆர்டி டீம் சீமான நிதிஷ்குமார் ஆஃப் தமிழ்நாடுன்னு ப்ரொஜெக்ட் பண்றோம். அண்ணாமலை மாற்றம்னா அண்ணன் சீமானா அதுல இருக்காருன்னு சீமானை பற்றி பெரிய அளவில் அண்ணன் சீமான் உறுதியானவர் நிலைப்பாட்டில்னு பெரிய அளவுக்கு சொல்றாரு. ஆடிட்டர் குருமூர்த்தி பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொன்ன பிறகு துக்ளக்கில் சீமானுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதிட்டு இருக்கிறார். இவங்க எல்லாருமே சீமான் கூட கான்டாக்ட்ல இருக்காங்க, நட்பில் இருக்கிறாங்க. ஸோ இன்றைய தினம் எடப்பாடியை பிரியாரிட்டியா வச்சுக்கிட்டு சீமான ஆப்ஷனா வச்சுக்கிட்டு பாஜக தங்கள் காய்களை நகர்த்துறாங்க. சீமான ஆப்ஷனா வைக்கிறதுக்கு காரணம் சீட் ஷேரிங்ல எடப்பாடி கிட்ட ஏமாந்துடக்கூடாது. எடப்பாடி கிட்ட சீட் ஷேரிங்ல தான் உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி கூட்டணி முறிஞ்சது. அவர் 2% தான் தர முடியினாரு. அண்ணாமலை 5 கேட்டாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை தனிச்சு நின்று 5% வந்தாரு. 3வது இடத்துல வந்தாரு. நான் அண்ணாமலை தான் 3வது வருவாருன்னு சொன்னேன். சீமான் சட்டமன்றத்தில் 3வது வந்தாலும் உள்ளாட்சியில் அமைப்பு பலம் நாம் தமிழருக்கு இல்லை. அதனால 3வது வந்து அண்ணாமலை டெல்லி சப்போர்ட்டோட ரிசோர்ஸஸோட 3வது வருவார். ரிசோர்ஸஸ்ங்கிற வார்த்தையும் சொல்லி தான் சொன்னேன். டெல்லி பணபலத்தோட 3வது வருவார் அண்ணாமலைங்கிறதான் நான் சொன்னேன். அப்போ எடப்பாடி அதுல ஏமாந்தாரு, அண்ணாமலை சாதிச்சு காட்டினாரு. அதற்கு பிறகு மக்களவை தேர்தல் வந்தது. மக்களவை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து என்டிஏக்குள்ள வந்தாங்க. மோடிக்கு வலது பக்கம் இருந்தார். இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு எதிராக ஐயா எடப்பாடியோட பயன்பாடு வந்து மோடிக்கு பெரிய அளவு இருந்தது. அன்னைக்கு மிகப்பெரிய அளவு இருந்தது. இந்திய அளவிலையும் சரி உலக அளவிலையும் இருந்தது. இந்தியா கூட்டணிக்கு எதிராக மோடி கிட்டையும் ஒரு பெரிய கட்சி இருக்குங்கிறது எடப்பாடி பழனிசாமி வலது பக்கம் இருந்தது வந்து பெரிய அளவில் அது உதவி பண்ணிச்சு. ஆனா அங்க வந்து சீட் ஷேரிங்னு வரும்போது எடப்பாடி வந்து 6 சீட்டுக்கு மேல தரமாட்டான்னாரு. அண்ணாமலை 12 சீட்டு கேட்டாரு. இதுக்கடையில பசுமன் ஐயா முத்துராமலிங்கர் கண்டு அண்ணா ஓடிட்டாரு. ஜெயலலிதா ஊழல், அதிமுக ஊழல், ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள், பல விஷயங்கள் இதுக்கடையில உண்டு. ஆனா சீட் ஷேரிங் தான் அங்க முக்கியம். 12 சீட்டு அண்ணாமலை குறைய முடியாதுன்னாரு. எடப்பாடி 6 சீட்டுக்கு மேலன்னாரு, கிடையாதுன்னாரு. 6ஐயும் 12ஐயும் பிரிட்ஜ் பண்ண முடியல, கூட்டணி முறிஞ்சது. இப்பவும் அதிமுக பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தான் பிரச்சனையா இருக்குது. அந்த தொகுதி பங்கீடு தான் கூட்டணி ஆட்சி வேணுமா கூட்டணி ஆட்சி இல்லைன்னு வருது. ஜெயித்தாதானங்க கூட்டணி ஆட்சி. ஸ்டாலினுக்கு மோடிக்கு தெரியாதா தமிழ்நாடு அரசியல் பொசிஷன் என்ன இருக்குன்னு? இந்த முறை ஒரு 10% குறையாத வாக்கு பெறக்கூடிய அளவுக்கு சீட்டு வாங்கினாதான் 2029 வந்து எடப்பாடி டிச் பண்ணாம இருப்பார். அண்ணாமலை எடுத்த 11.4% வாக்குக்குரிய சீட்டை வாங்கணுங்கிறது தான் பாஜகவோட நோக்கம். அதுல தான் போயிட்டு இருக்குது. மோடிக்கு பயணம் வழக்கமா எல்லா ஸ்டேட்டுக்கும் வர்ற மாதிரி இங்க வராரு, அவ்வளவுதான். இப்ப தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் முழுவதுமா அமித்ஷா கிட்ட மோடி ஒப்படைச்சிட்டாரா சார்? அமித்ஷா கிட்ட ஒப்படைச்சாலும் பிஎம்ஓ தலையிடுவாங்க. அதுதான் 2021 சசிகலா மேட்டர்ல நடந்தது. அது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். ஏன்னா என் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சத்திரியன் குருமூர்த்தி அவர்களே வீடு தீப்பெட்டி எறியும் போது சாக்கடை நீர்னால அதை பயன்படுத்தணும்னார். சுப்பிரமணிய சாமி சசிகலாட்ட தான் தமிழக பாஜகவே போகுதுன்னார். இல்ல கணேசன் ஜி வந்து நடராஜனை பிரதமர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறதுலே குறியா இருந்தார். பொன்னார் வந்து எங்க மாவட்டத்துக்காரரு, பூடம் தெரியாம சாமி ஆட்டினாரு. எம்ஜிஆருக்கு அடுத்தபடியா மாஸ் லீடர் சசிகலா தான் சொன்னார். இப்படி எத்தனையோ பேர்கள் ஊடகத்தில் பேசின எத்தனையோ பேர்கள், அவங்க பேரை சொல்லணுமா, ரங்கராஜ் பாண்டே, கோலாகல சீனிவாசர், இன்னும் நிறைய சகோதரர்கள் ஒரு கருத்து. அப்ப நாம சொன்னோம் பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு சொன்னோம். இப்பவும் நாம சொன்னது அது நடந்ததுனாலதான் எடப்பாடி நம்மளை கண்டு பதறாரு, உதயன் பழனிசாமி நம்மளை கண்டு பதறாரு. நாம இவங்க மோடி ஏமாத்திட்டு போயிடக்கூடாதுங்கிறதுல நமக்கு பதட்டம் இருக்கு. நம்ம பதட்டம் இவர் மோடி ஏமாத்திட்டு போயிடக்கூடாதுன்னு. அவர் வந்து நம்மளை மீறி பாஜக சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொல்ல இன்னைக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி சொன்னோம் இல்லையா, அவர் துக்ளக்கில் சீமானுக்கு மரியாதை கொடுக்கிறாரு, அண்ணாமலை சீமானுக்கு பெரிய மரியாதை கொடுக்காங்க போது அந்த அச்சம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு கடுமையா இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு எங்களையும் பாஜகவையும் பிரிக்க சரி, பாஜகவை எங்களையும் பிரிக்க முடியாது அதெல்லாம் சொல்றாரு. உண்மையிலே பிரிக்கணுங்கிற நோக்கம்லாம் எங்களுக்கு கிடையாது. அன்னைக்கும் 12 சீட்டு நீங்க தந்திருப்பீங்கன்னா அண்ணாமலை தெளிவா இருந்திருப்பாரு. இன்னைக்கும் அண்ணாமலை நீக்கிட்டீங்க. ஆனா அண்ணாமலை இன்னைக்கு ஒரு ஃபோர்ஸ். அந்த 18% அண்ணாமலை சென்ட்ரிக்கு ஓட்டு. நீங்க தெளிவா பார்க்கணும். ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து
14ஆம் ஆண்டு என்டிஏயும் இப்ப இதையும் ஒக்கி விடுறாரு. எவ்வளவுக்குள்ள பெரிய கவுண்டருக்கு சின்ன கவுண்டர் மேல பொறாம, வன்மம், காழ்ப்புணர்ச்சி, எவ்வளவு பொய்யா, பச்சை பொய்யா எடப்பாடி பழனிசாமி பெரிய கவுண்டர் சொன்னார். அன்னைக்கு விஜயகாந்த் இருந்தாரு, விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரா இருந்தாரு, அவரு இந்த கூட்டணியில இருந்தாரு. வைகோ அண்ணா இருந்தாரு, கொங்கு ஈஸ்வர அண்ணா இருந்தாரு, கொங்கு ஈஸ்வர அண்ணா இருந்தாரு, அவரும் நல்ல வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சவர் ஈஸ்வர அண்ணா. இவங்களுக்கெல்லாம் ஒரு 10% வாக்கு போட்டா கூட 9% தான் அன்னைக்கு இதை தாண்டி உள்ள பாமக, என்டிஏ, மற்ற கட்சிகள் வாக்கு. இன்னைக்கு பலமான கட்சியா எதுவும் இல்லை. அந்த 10% வாக்கை நீங்க குறைச்சிட்டீங்கன்னா பாமக அன்னைக்கு இன்னைக்கு இருந்தது. கூடுதலா 10% வாக்கு அண்ணாமலை கூடுதலா எடுத்திருக்கிறாரு. 10ல் 9, அது 19, இது 18. அந்த 9% வாக்கும் அந்த முக்குலத்தோர் சென்றிக்காவும் அண்ணாமலை செல்வாக்கும் தான். அப்ப அண்ணாமலைக்கு குறைஞ்சபட்சம் 5-6% வாக்கு இருக்கு. ஐயா பெரிய கவுண்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்க கம்பாரிசன் படி நீங்க பொறாமையில புழுங்குறீங்களே அண்ணாமலையை கண்டு, அந்த அண்ணாமலையும் உங்க ஒப்பிடும்படி அண்ணாமலைக்கு 2024 கணிப்பு படி குறைஞ்சபட்சம் சுமார் 5% வாக்கு இருக்கு. இது தமிழ்நாடு ஒத்துக்கும். இன்னைக்கு கூட ஒரு இந்த நாடார் ஒருத்தர் மோடி பக்தர் சவுத்துல இருந்து சொன்னாரு, அண்ணே அண்ணாமலை சீமான சீஃப் மினிஸ்டர் சொன்னா அது டைட்டானிக் ஷிப்ட்னு, ரெவல்யூஷன், ஆட்சியை பிடிச்சிருவாங்கன்னுங்கிறார். சோ எடப்பாடி பதறது பாஜக சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிடுவாங்கிறதான் பதறாரு. அந்த பதற்றத்துக்கு காரணம் சீமான் 214 தனிச்சு தான் போறாரு. ஆனா இவர் 8 மாசம் கழிச்சு முடிவை சொல்லுன்னு சொல்லும் போது சீமானு டக்குன்னு அடிச்சார் பாருங்க, 8 மாசம் கழிச்சு முடிவுன்னு. அதுலதான் எடப்பாடி பதறாரு. என்டிஏ சீமான 18% சிஎம் கேண்டிடேட்டா சொன்னா 18, 8, 26. இவர் வெறும் 20 தான். 20ஓட 26 பெருசு. பல இடங்கள்ல இவர் 3வது போயிருவாரு. சோ அந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு பாஜகவின் பார்கெனிங் பவரை நம்ம மோடி லாயலிஸ்ட், மோடிக்காக நம்மளோட நாலேஜ் ஒர்க்ல கூட்டி விட்டுட்டோம். அதுக்கு அண்ணாமலைக்கு பங்களிப்பு அசாத்தியம், ஆடிட்டர் குருமூர்த்திக்கு பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. மோடியும் இதுல கன்வின்ஸ் ஆயிட்டாருங்கிற சில தகவல்கள் வருது. சோ மோடியோட இந்த விசிட் வழக்கமான ஒரு விசிட் தான். பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ்ங்கிறது வேற. சீமான காட்டி எடப்பாடி கிட்ட பார்கெயின் பண்றாங்க, 8 காட்டி 20 கிட்ட பார்கெயின் பண்றாங்க. 20 எப்படி வருதுன்னு பார்ப்போம். 20% உள்ள எடப்பாடி பழனிசாமி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னையும் பாஜகவையும் பிரிக்க முடியாது, பிரிக்க சதின்னு பதற ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பதற்றம் தான் எங்களுக்கு வெற்றி. The battle is fought in the mind of எடப்பாடி பழனிசாமி. இப்ப தெரியுதா தம்பி மிதுன் பழனிசாமி, எங்க ஃபைட் எப்படி இருக்கும்னு? நாங்க சரி வேண்டாம் தம்பி, செய்து முடிச்சுக்கிட்ட விஷயங்களை பார்ப்போம். இப்போ எங்களோட நோக்கம் பலத்துக்கு ஏற்ப இடங்கள் பிஜேபிக்கு வேணும். அதுல யாரையும் பலகீனப்படுத்தி பலகீனமானவங்களை தன்வசப்படுத்தி எடப்பாடி ஏமாத்திடக்கூடாது. அதைத்தான் அண்ணாமலை தெளிவா சொல்றாரு. நாங்க ஏமாத்தவும் மாட்டோம், ஏமாறவும் மாட்டோம். அண்ணாமலைங்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. தமிழக பாஜகவின் முகம். தமிழக பாஜகவை ரெட்டாலக்கத்தில் கொண்டு வந்தவர். தேமுதிக இல்லாம, மதிமுக இல்லாம, கொங்கு ஈஸ்வரம் இல்லாம 18% வாக்க மோடி தலைமைக்கு காட்டினவர். இந்த டிஃபரன்ஸ் பெரிய கவுண்டருக்கு தெரியாதனாலதான் உள்ளுக்குள்ள தெரியும். இந்த டிஃபரன்ஸை காட்டிட்டாரே அண்ணாமலை சின்ன கவுண்டருங்களாலதான் பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் இருக்கிறாங்க. சின்ன கவுண்டர் தன்னோட பிளேயை கரெக்டா பண்ணுவாரு. அது பாஜகவின் நன்மைக்காகவும் மோடியின் நன்மைக்காகவும் இருக்கும். மோடியோட அந்த வருகை வழக்கமான ஒரு வருகை தான். 20% இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி காங்கிரசுக்கு 9 சீட்டு 10 சீட்டுன்னு ஜெயிக்கிற வைக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு அடுத்தபடியா தமிழ்நாட்டில் ஒரு மோடி கிட்ட ஒரு முக்கியத்துவம் பெறாருங்கிறதையும், அந்த 20% முக்கியமானது என்பதையும் நாங்க மறுக்கல. அந்த 20 11.4 ஏமாத்திடக்கூடாதுங்கிறதுக்காக 8 வச்சு செக் பண்றோம் 20. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் பிரதமர் மோடியை சந்திச்சா பாக்கியோன்னு காத்து கிடக்கிறாரு சார். ஓபிஎஸ் விஷயத்துல அவர் மேல சிம்பதி வருது எல்லாத்துக்கும். ஓபிஎஸ் இரட்டை தலைமையா ஒரு பெரிய லெவல்ல இருந்தாரு. மோடியோட வேண்டுகோள் ஏற்றுதான் அவர் துணை முதல்வர் ஆனாரு. கால சூழ்நிலை அவருக்குள்ள செல்வாக்கு வளையம் குட்வில் இருக்குது. செல்வாக்கு வளையம் 1% சூழ்நிலையில அவருக்கு ஒரு பின்னடைவு இருக்கத்தான் செய்யுது. இதற்கும் பல நுணுக்கமான காரணங்கள் உண்டு. எனிவே இந்த சம்பவம் ஓபிஎஸ் மேல ஒரு சிம்பதிய மக்கள் மத்தியில கொடுத்திருக்குன்னு தான் பாக்குறேன். அரசியல்ல பலம் முக்கியம். இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் மேல நல்ல எண்ணம் பிரதமர் மோடிக்கு இல்லைன்னு சொல்றாங்க சார். நல்லெண்ணம் இல்லைங்கிற வார்த்தையை சொல்ல முடியாது. எடப்பாடி கூட தான் 24 கூட்டணியில இல்ல, ஓபிஎஸ் தானே ஒரு சீட்டாவது வாங்கிட்டு நின்னாரு மோடி கூட்டணியில 24. அரசியல்ல பலம் முக்கியம், ஸ்ட்ரென்த் முக்கியம். அந்த ஸ்ட்ரென்த் இன்னைக்கு ஸ்டாலின் இருக்குது. ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட்னு காங்கிரஸ் அனுபவிக்கிறாங்க. அதுதான் மோடிக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. அடுத்தபடியா அந்த ஸ்ட்ரென்த் 20% எடப்பாடி கிட்ட இருக்குது. ஸோ இந்த 20%
ஏமாத்திடக்கூடாதுங்கிறத வச்சு சீமானை காட்டி தான் அதை என்பவன் மோடி லாயலிஸ்ட் பண்றோம். சசிகலா விஷயத்துல நாம ஜெயித்தனால இதுலயும் ஜெயித்திருவோமோன்னு எடப்பாடியும் மிதுன் பழனிசாமியும் ரேட்டில்ட் ஆகுறாங்க. இதுதான் உண்மை நிலைமை. ஸோ அங்க ஸ்ட்ரென்த் தான் பேசும். ஓபிஎஸ்க்குள்ள குட்வில் வேற, ஸ்ட்ரென்த் வேற. இப்போ ஓபிஎஸ் நேரம் கேட்ட உடனே இபிஎஸும் நேரம் கேட்கிறாரு சார். பார்க்கலாம், அதுல ஒன்றும் வராது. ஷீட் ஷேரிங் தான் அங்க முக்கியம். ஓபிஎஸ் ஏதாவது சொல்லிடுவாங்களோங்கிற பயத்துல வராரா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணும் இல்லை. சந்திப்பு நடைபெறக்கு வாய்ப்பு இருக்கா சார்? பொறுத்திருந்து பார்ப்போம். மோடி தமிழ்நாட்டுக்கு வராருல்ல சார், அது தமிழக மத்தியில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? வழக்கமா ஒரு மாநிலத்துக்கு மோடி வர்றதுதாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எலெக்ஷனுக்கு 8 மாசம் இருக்கு. 8 மாசம் கழிச்சு தான் தன்னோட முடிவுன்னு எடப்பாடியான்னு சொல்லிட்டாரு. 8 மாசம் தான் கழிச்சு தான் என்னோட முடிவுன்னு 214 கண்டஸ்ட் பண்ணக்கூடிய சீமானும் எடப்பாடிக்கு செக் வச்சுட்டாரு. ஸோ எடப்பாடி பாஜகவை சரியா ட்ரீட் பண்ணலன்னா பாஜக, அண்ணாமலை, ஆடிட்டர் குருமூர்த்தி, மோடி டீம் எல்லாம் சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிடுவாங்கன்னு பதறுவாரு. அந்த பதட்டம் தான் அவர் என்னையும் பாஜகவும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னதன் வெளிப்பாடு. மிதுன் பழனிசாமிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இந்த உண்மைகள் மிக நன்றாகவே தெரியும். உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி. Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.